2000 அடி 3000 அடி உயரத்தில் இருந்து அப்படியே சரிய ஆரம்பிக்குது. ஒரு பாறை மட்டும் இல்லைங்க, நிறைய குட்டி 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 பாறைகள் அப்படியே அங்கே சரிஞ்சு விழுந்திருக்காங்க. இப்போது டிஜிபி யூனிவர்சல் கிங்டம் மற்றும் மெரன் கிங்டம் இரண்டிற்கும் சேர்த்து ரூபாய் 1150 பெற்று ஒருவருக்கு ரூபாய் 500 வரை சேமிக்கலாம். விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். கிட்டத்தட்ட மலைக்கு உச்சியிலிருந்து 2000 அடி 3000 அடி உயரத்தில் இருந்து அப்படியே சரிய ஆரம்பிக்குது. ஏன்னா கீழே நம்மளுக்கு லூஸ் பண்ணிட்டோம் சாயில, மேலே அந்த வெயிட்டு தாங்காதுல்ல, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சு. இது வந்து மண் சரிவுன்னு சொல்றதை விட ஒரு இவ்வளவு பெரிய மண்ணை தாங்கிட்டு இருப்போம் அந்த பாறையை. நம்ம என்ன பண்றோம், அதோட வெயிட் நம்ம புரிஞ்சுக்காம லூஸ் பண்ணும்போது அந்த பாறை நிற்காது. ஒரு பாறை மட்டும் இல்லைங்க, நிறைய குட்டி 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 பாறைகள் அப்படியே அங்கே சரிஞ்சு விழுந்திருக்கு. அந்த ராமரியார் கோயில் இருக்கு, கிரிவல பாதை ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால அங்கே மக்கள் அதிக அளவில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கொஞ்சமாக கீழே நிலம் காலியான உடனே மலைக்கு மேலே கொஞ்சமாக போகிறாங்க. அங்கேயும் எங்கெல்லாம் கட்ட முடியுமோ அங்கெல்லாம் கட்டுறாங்க. ஆனால் இது ஒரு சின்ன மலைங்கிறதுனால கீழே லூஸ் ஆகிடுச்சு சாய். நிலச்சரிவு ஏற்பட்டது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லை, அது ஒரு காரணம். அதோட கூட ஒரு சேர்ந்த விஷயம் வயநாடுல நடந்தது தான் அந்த ஹெவி டவுன் போல். அது ஒரு 50 சென்டிமீட்டர் மழை, 500 மில்லிமீட்டர் மழைங்கிறது ரொம்ப அதிகமான மழை தான். அதுவும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட். மலை பகுதியை நம்ம பாதுகாக்கணும்னா இது ஒரு முன்னறிவிப்பு. இனி எந்த விதமான டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி அங்கே நடக்கக்கூடாது, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாது, ரோடு போடக்கூடாது. அந்த மலையா பாதுகாக்கணும். இட் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். புரிஞ்சுக்கிட்டு மலையை சார்ந்த இடம் அப்படின்னு அந்த இடத்த நம்ம பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். சார் வணக்கம். சார், ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொரு தடவையும் மீட் பண்ணும்போது சில விஷயங்கள் பேசுகிறோம். கடைசியாக நம்ம மீட் பண்ணும்போது வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு குறித்து பேசணும். அப்போ நான் அந்த இன்டர்வியூவில் அவங்ககிட்ட நான் கேட்டேன், தமிழகத்தில் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கேரளா அதிகமாக பாதிக்கிறது நம்ம தொடர்ந்து கேட்குறோமே சார், தமிழகத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருந்தேன். திருவண்ணாமலை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமா இருக்குது. முதல்ல அந்த நிலச்சரிவிலிருந்தே நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலையில் நடப்பதற்கான அந்த காரணம் என்ன சார்? கேரளாவில் நடந்த அந்த ஒரு நிலச்சரிவு, வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு, அதுக்கும் நம்ம திருவண்ணாமலையில் மலையில் நடந்த நிலச்சரிவுக்கும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது தான். ஆனால் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன ஒரு ஒற்றுமைன்னு கேட்டிங்கன்னா, வயநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தது. அது ஒரு பெரிய டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணாங்க. அதனுடைய இம்பேக்ட் நிலச்சரிவு நம்ம சொன்னோம். ஆனால் அதே மாதிரி ஒரு நிலைமை திருவண்ணாமலையிலையும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சார், ஆக்சுவலாக நம்ம அப்போ நீங்கள் சொல்லும்போது சில காரணிகள் சொன்னீங்க. அதாவது குவாரி ஒர்க் நடந்தது, டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் நடந்தது, இதெல்லாம் ஆனால் இங்கே அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லையேங்கிறது தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தாட்டாக இருந்தது. நீங்கள் சொன்ன ஆனால் அப்படி தான் நம்ம நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ 2020க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 25 வருஷமாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு டூரிசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு திருவண்ணாமலையில். நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அப்படி மக்கள் நிறைய வராங்க. அது ஒரு ஒரு வெளிநாட்டு மக்கள் வர்றது மட்டும் இல்லாமல் வெளி மாநில மக்கள் வேறு அங்கே நிறைய செட்டில் ஆகுறாங்க. ஸோ அதனால் டிமாண்ட் ஃபார் லேண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இன்ஃபேக்ட் நிலம் அப்படிங்கிறோட அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 20 வருஷத்தில் 10 மடங்கு 15 மடங்கு அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க லேண்ட் வேல்யூ. ஆமாம், அப்போ ஸ்கர்சிட்டி ஆஃப் லேண்ட். அப்போது சின்ன டவுன் தானே திருவண்ணாமலை, ஒரு சின்ன டவுன். அது ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி அது பெரிய அளவில் பேசப்படாத ஒரு டவுன். சிவன் கோயில் ஒன்று, பெரிய அண்ணாமலையார் கோயில் இருக்குது, கிரிவல பாதை ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால அங்கே மக்கள் அதிக அளவில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அதனால் நிலம் கிடைக்கல. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தை சுற்றி குறிப்பாக அந்த கிரிவல பாதைன்னு சொல்கிறோமில்ல, கிரிவல பாதையில் இருக்கிற அந்த நிலங்கள் முழுக்க ஒன்று பட்டா இருக்கிற லேண்டு டெவலப் பண்ணிட்டாங்க. ஈவன் பட்டா இல்லாத லேண்டு, அரசு நிலத்தில் கூட அங்கே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்துடுச்சு. அது மலைக்கு கீழே. அப்போ கொஞ்சமாக கீழே நிலம் காலியானோடனே மலைக்கு மேலே கொஞ்சமாக போகிறாங்க. ஸோ கொஞ்சமாக மேலே போயிட்டு அங்கேயும் எங்கெல்லாம் கட்ட முடியுமோ அங்கெல்லாம் கட்டிடுறாங்க. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 அடி 700 அடி 800 அடி உயரம் வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் குட்டியாக அங்கே கட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு ரோடு போட்டுக்கிறாங்க.
அதை கொஞ்சம் சமன்படுத்துகிறாங்க. அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி போகிறதுக்கு போஸ்ட் போடுறாங்க. அந்த மாதிரி இதுதான் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி. அது ஒரு மொமெண்டம் வரல, ஆனால் அந்த மொமெண்டம் நோக்கி போயிட்டுருக்கு. ஆனால் இது ஒரு சின்ன மலைங்கிறதுனால வந்து இந்த மாதிரி இது கூட வந்து ஒரு கீழே லூஸ் ஆகிடுச்சு. சாயில் கீழே இந்த மாதிரி பண்ண லூஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட மலைக்கு உச்சியிலிருந்து ஒரு ஒரு 2000 அடி 3000 அடி உயரத்தில் இருந்து அப்படியே சரியாக ஆரம்பிக்குது. ஏன்னா கீழே நம்மளுக்கு லூஸ் பண்ணிட்டோம் சாயிலை. அப்போ அது மேலே அந்த வெயிட்டு தாங்காதில்ல, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதுதான் நடந்தது. உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிர்பார்க்கல. திருவண்ணாமலைங்கிறது நான் கூட முதல்ல வந்து நம்ம யோசனை பண்ண நிலச்சரிவுன்னு வந்து நம்ம வந்து பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் வயநாடு. அதே லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணப்போ கூட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் என்ன மாதிரியான ஆபத்து இருக்கும் அங்கே நடந்தது. ஆமாம், அங்கே நடந்தது. உத்தரகாண்டில் நடக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸு, பெரிய பெரிய ரோடு, ரிசார்ட்ஸு, குவாரி, இதனால் அது நடக்குது நம்ம சொன்னோம். ஆனால் இது ஒரு சின்ன மலை. அந்த சின்ன மலையாக இருந்தால் அந்த சின்ன மலைக்கு தகுந்த ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி இருந்தாலும் அந்த மலை வந்து தாங்க முடியலை அப்படிங்கிறது தான் நம்ம இது ஒரு பெரிய லெசன். இது நம்ம கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது. இதை ஃபர்தராக நடக்காமல் நம்ம தடுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு மாதிரி முன்னறிவிப்பு மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த மலை பகுதியை நம்ம பாதுகாக்கணும்னா இது ஒரு முன்னறிவிப்பு. இனி எந்த விதமான டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி அங்கே நடக்கக்கூடாது, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாது, ரோடு போடக்கூடாது. அந்த மலையாக பாதுகாக்கணும். இன்ஃபேக்ட் மலை அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி எடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஒரு ஒரு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி அது ரொம்ப அதிகமாக நடக்கிறதுனால அதை வந்து கவனிக்காமல் விட்டுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ மலைகளை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த மலைகள் மட்டும் இல்லை, மலையும் மலையை சார்ந்த இடம்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா மலைக்கு சுற்றி இருக்கிற பகுதிகள் அதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும். கீழே வந்து நம்ம லூஸ் பண்ண முடியாது. மலைக்கு கீழே தான் நம்ம பண்ணுறோன்ட்டு லூஸ் பண்ணிங்கன்னா அந்த வெயிட்டு அங்கே தானே தாங்க வருது. மலையோட வெயிட்டு ஃபுல்லாக கழைக்கு கீழே தான் நிற்கும். நான் கீழே தானே கட்டுறேன், நான் கடைக்கால் போடுறேன், அங்கே இது பண்ணுறேன், லூஸ் பண்ணுறேன்னு மலையை சுற்றி நீங்கள் லூஸ் பண்ணிங்கனாலும் அது நிலச்சரிவு ஏற்படும். ஸோ அது வந்து அந்த ஜியோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு மலையும் மலையை சார்ந்த இடம் அப்படின்னு அந்த இடத்த நம்ம பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணால் இனி வருங்காலங்களிலாவது இந்த மாதிரி நிலச்சரிவு நம்மளால் தடுக்க முடியும். கொஞ்சம் டெக்னிக்கலான சில விஷயங்கள் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நிலச்சரிவு ஏற்பட்டது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லை, அது ஒரு காரணம். அதோட கூட ஒரு சேர்ந்த விஷயம் இங்கே அதே மாதிரி நம்ம வந்து வயநாடில் நடந்தது தான் அந்த ஹெவி டவுன் போர். அது ஒரு 50 சென்டிமீட்டர் மழை, 500 மில்லிமீட்டர் மழைங்கிறது ரொம்ப அதிகமான மழை தான். அதுவும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட். ஸோ அது ரெண்டு சேர்ந்து தான் நம்ம. இப்போ இதில் கொஞ்சம் டெக்னிக்கலாக போனோம்னா அந்த நிலச்சரிவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ திருவண்ணாமலையில் என்ன மாதிரியான நிலச்சரிவு நடந்தது? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெப்ரிஸ் ஃபால், அப்புறம் இல்லைனா வந்து ராக்ஸ் ஃபால் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வெரைட்டிஸ் இருக்குங்க. இப்போ எப்படின்னப்போ நீங்கள் வந்து வயநாடு நிலச்சரிவுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ முன்னாடி இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னேன்னா அங்கே வந்து ஒரு சாயில் ஃபுல்லாக மரங்கள் நிறைய வெட்டிட்டாங்க. மரங்கள் எல்லாம் நிறைய வெட்ட வந்து அந்த சாயில் வந்து காம்பேக்ஷன் சொல்லும் இல்லையா, அந்த சாயில் காம்பேக்ஷன் அப்படிங்கிறது விட்டு போயிடுச்சு. டீகாம்பேக்ஷன் வருது, லூஸ் சாயில் வருது, பொராசிட்டி அதிகமாகுது. அப்போ லூஸ் சாயில் வரும்போது உடனே சரி தான் ஆரம்பிக்கும் பெரிய மழை பெய்யும்போது. இங்கே வந்து வெறும் சாயில் மட்டும் இல்லை, மண் இல்லாமல் சின்ன பாறைகள் நிறைய நிறைந்த பகுதி. அதனால தான் பாறைகள் உருண்டு விழுந்திருக்கு இந்த இடத்துல. இது வந்து மண் சரிவுன்னு சொல்கிறத விட பெரிய பெரிய பாறைகள், அந்த ஒரு இவ்வளோ பெரிய மண் அதை தாங்கிட்டு இருக்கோம் அந்த பாறையை. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதோட வெயிட்டு நம்ம வந்து புரிஞ்சிக்காம லூஸ் பண்ணும்போது அந்த பாறை நிற்காது. அப்படி தான் ஒரு பாறை மட்டும் இல்லைங்க, நிறைய குட்டி பாறைகள் அப்படியே அங்கே சரிஞ்சு விழுந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ இதுதான் நடந்தது. இது வந்து திருவண்ணாமலை அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே இது வந்து ஒரு யுனிக் மலை தான். இது நிறைய பாறைகள் மிகுந்தது. அந்த சாதாரண அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து மரங்கள் நிறைய இருக்காது, பாறைகள் நிறைய இருக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மலையில் இப்போ வெஸ்டர்ன் காட்ஸை பார்த்திங்கன்னா மரங்கள் அடர்த்தியாக இருக்கும், வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். இங்கே டென்ஸ் ஃபாரஸ்ட்டால் இங்கே பார்க்க முடியாது, ஏன்னா பாறைகள் நிறைந்தது. அதனால் அதை விட இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு இட் வில் பிகம் ரொம்ப டிசாஸ்டராக இருக்கும். ஏன்னா பாறைகள்லாம் உருண்டு கீழே வந்துடும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், டபுளி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது எப்படி அந்த எக்கோசிஸ்டத்தை நம்ம பாதுகாக்கிறதுங்கிறது அரசாங்கம் முழு மூச்சோடு இங்கே கவனம் செலுத்தணும். கமிட்டி வேறு போட்டிருக்கிறாங்க. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு அவங்கெல்லாம் அதில் மெம்பராக இருக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க இனி முழு முயற்சியோட
ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி என்னென்ன முன்னேற்பாடுகள் இன்னும் செய்யணும், ஃபர்தர் டேமேஜஸ் அது எப்படி தடுக்கிறது, நான் சொன்ன மாதிரி மலையை சார்ந்த இடங்களையும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கைட்லைன்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இன்றைக்கி ஆகிடுச்சு. அது எந்த அளவுக்கு பெரிய இன்னும் எந்த அளவுக்கு மக்கள் வரத்து உள்ள வர்க்கோ அப்போ டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கைட்லைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அந்த பர்ஃபெக்ட் கைட்லைன்ஸ் இது பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நல்லது. இப்போது டிஜிபி யூனிவர்சல் கிங்டம் மற்றும் மெரன் கிங்டம் இரண்டிற்கும் சேர்த்து ரூபாய் 1150 பெற்று ஒருவருக்கு ரூபாய் 50 வரை சேமிக்கலாம். விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.